இன்றைய ஜீவ வார்த்தை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். அதே 5ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, சகலத்தையும் உண்டாக்கின தேவன் இந்த பூமிக்கு உப்பாக இருக்கும்படியாக, இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கும்படியாக நம்மளை வைத்திருக்கிறார். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை சொல்லும் பொழுது, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், உங்களுக்குள்ளே நல்ல குணங்கள் காணப்பட வேண்டும், உங்களுக்குள்ளே நல்ல கிரியைகள் காணப்பட வேண்டும், பிறர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வரக்கூடிய ஒரு பிரதிபலிப்பான ஒரு வெளிச்சமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல குணங்கள் காணப்பட வேண்டும், நல்ல கிரியையுள்ள காரியங்கள் வெளிப்பட வேண்டும். பிதா மகிமைப்படும்படியாக, அவரை கனப்படுத்தும்படியாக நாம் சோர்ந்து போகாமல் நல்ல கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு பாத்திரமாக நம்ம இருக்க வேண்டும். மற்ற ஜனங்களுக்கு ஒளி கொடுக்கிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் அச்சு அடையாளங்களை தரித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது இருள் இருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாறும். உப்பு சாரமற்று போனால் அது குப்பையிலே போடப்படும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள குணம் காணப்பட வேண்டும். நல்ல குணங்கள் இல்லைனா மனுஷன் என்று சொல்ல மாட்டார்கள், நல்ல கிரிகள் இல்லைனா மனிதன் என்று சொல்ல மாட்டார்கள். நமக்குள்ளே நல்ல குணங்கள் காணப்படும் பொழுது, நல்ல கிரியைகள் காணப்படும் பொழுது நாம் பிதாவிய தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக நாம் இருப்போம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்ம இடத்திலிருந்து விரும்புகிற காரியங்கள், என் பிள்ளைகளே நீங்கள் உப்பாக இருங்கள், பூமிக்கு உப்பாக இருங்கள், உலகத்துக்கு வெளிச்சமாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நமக்குள் இருக்கக்கூடிய பழைய மனுஷன் முற்றிலும் அழித்துவிட்டு புதிய மனுஷனான, நல்ல குணமுள்ள மனுஷனாக, நல்ல கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக பிரதிபலிப்போமா? கர்த்தர் நம்ம எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.